நேயர்கள் அனைவருக்கும் வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. சன் டிவி வானத்தை போல சீரியல் நடிகர் நடிகைகளின் நிஜ பெயர் முழு விவரம். சன் டிவியில் 700 எபிசோடுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது வானத்தை போல சீரியல். அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்திய கதை என ஆரம்பத்தில் இந்த தொடர் தொடங்கியிருந்தாலும் போக போக பல விஷயங்கள் கதையை சுவாரஸ்யமாக நகர்த்தி வருகின்றன. முதலில் அண்ணன் சின்ராசு ரோலில் தமன் மற்றும் தங்கை துளசி ரோலில் ஸ்வேதா ஆகியோர் நடிக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் இருவருமே பாதியில் வெளியேறிய நிலையில் தற்போது ஸ்ரீகுமார் மற்றும் மான்யா ஆனந்த் ஆகியோர் நடித்து வருகின்றனர். வானத்தை போல தொடரின் நடிகர்களின் நிஜ பெயரை தற்போது பார்க்கலாம். மான்யா ஆனந்த், துளசி, ஸ்ரீகுமார், சின்ராசு, தேவ்யானி மோடக், சந்தியா, சாந்தினி பிரகாஷ், பொன்னி, அஸ்வந்த் திலக், வெற்றி, வில்லன், கார்த்திக், ராஜபாண்டி, மகாநதி சங்கர், சங்கரபாண்டி, செந்திகுமாரி, செல்லக்காய். ஐயையோ, இது மூடி மறைக்கிற விஷயமா? வானத்தை போல சீரியலின் சொதப்பலை கவனிச்சிங்களா? சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வானத்தை போல சீரியல் கடந்த 2020 முதல் தொடங்கப்பட்டு வருகிறது. டிஆர்பியில் முன்னணி இடத்தை பிடித்து கொண்டிருக்கும் இந்த சீரியலில் அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சீரியலில் பல மாதங்களாக தொடரும் சொதப்பல்கள் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். பொதுவாக சீரியல்கள் என்றாலே அங்கே திரைப்படங்களை காப்பியடித்தும் ஒரு சீரியலின் கதையை இன்னொரு சீரியலில் கொண்டு வருவதும் புதியது அல்ல. டிஆர்பி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் கதைகளில் ஏற்படும் மாற்றங்களால் ஆரம்பிக்கும் போது இருந்த கதை பாதியிலே வேறு விதமாக போவது வழக்கமானதுதான். ஆனால் சில சீரியல்களில் தங்களுடைய டிஆர்பி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அதை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களையும் முட்டாளாக நினைத்து கொண்டு இஷ்டத்துக்கு கதையை கொண்டு போய் கொண்டிருப்பதுதான் அடிக்கடி ரசிகர்களால் கிண்டல் செய்யப்பட்டு வருகிறது. ஆமாங்க, அந்த வரிசையில் வானத்தை போல சீரியல் இடம் பிடித்திருக்கிறது. சன் டிவியில் இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது. அண்ணன் தங்கை கதையை மையமாக கொண்டு நடிகர் விஜயகாந்த் நடித்த வானத்தை போல திரைப்படத்தின் டைட்டிலை இந்த சீரியலிலும் வைத்தனர். ஆரம்பத்தில் இந்த சீரியல் பார்த்து பலர் கண்கலங்கியவர்களும் உண்டு. அடடா, இப்படியெல்லாம் ஒரு அண்ணன் தங்கையா என்று பலர் மெச்சிக்கொண்டு இருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல இந்த சீரியலில் அடுத்தடுத்து நடிகர்கள் மாறிக்கொண்டே இருந்தனர். இந்த நிலையில்தான் சில மாதங்களாகவே ஒரு பொய்யை மறைக்கிறேன்னு சொல்லி சீரியல் பார்க்கும் ரசிகர்களுக்கு அலுப்பு தட்ட வைத்திருக்கிறார்கள். இதை படிக்கும் போதே இந்த சீரியலை பார்க்கும் பலருக்கும் புரிந்திருக்கும் நாம எதை பற்றி பார்க்க போறோம் என்பது. இந்த சீரியலில் கிட்டத்தட்ட 9 மாதங்களாக துளசி தன்னுடைய வயிற்றில் குழந்தை ஆபரேஷன் ஆன விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் மறைத்து வருகிறார். ஆனால் அவர் வயிறு இன்னும் தெரியவில்லையே என்று வீட்டில் இருப்பவர்கள் யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. அதை கவனிச்சீங்களா? கடந்த 2022 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கான எபிசோடில் துளசியின் குழந்தை அபாசன் ஆகிவிட்டது என்று டாக்டர் மருத்துவமனையில் கூறி இந்த விஷயத்தை உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிருன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை தொடர்ந்து வீட்டில் சொல்வதற்கு துளசி முயற்சி எடுக்கும் போதெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை தொடர்ந்து செப்டம்பர் 26, 2022 எபிசோடில் டாக்டர் துளசியிடம் நீ இன்னும் உங்க வீட்டில் அபாசன் ஆனதை சொல்லலையா என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகும் துளசி யாருக்கிட்டேயும் சொல்லாமல் மூடி மறைத்து கொண்டே இருக்கிறார். அதைத் தொடர்ந்து தற்போது துளசிக்கு அபாசன் ஆகி 9 மாதங்களாக ஆகின்றது. வீட்டில் மாமியார் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் துளசியின் வயிறு தெரியலையேன்னு யாரும் கேட்கல. இது மூடி மறைக்கிற விஷயமா? கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம கதை போய்கிட்டு இருக்கே. இது என்னைக்குத்தான் முடிவுக்கு வரும் என்று நெட்டிசன்கள் கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.